பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். வருவாய்த்துறையை பொறுத்தவரையிலும் கல்வித்துறையும் இணைந்து மாணவர்களுக்கு டேட்டா என்று சொல்லப்படுகிற முகவரி, அதேபோல் பிளட் குரூப், ஆதார் அட்டை, கல்வி தகுதி போன்றவை வழங்கலாமா என்று நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக நம்முடைய பகுதியிலே சென்று ஆசிரியர் பெருமக்களுக்காக வருவாய்த்துறையின் மூலமாக 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கிற வழக்கம் உண்டு. அது 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் வருவாய்த்துறை விஓ அலுவலகம் ஆர்ஐ தாசில்தாரை சென்றுதான் அந்த சான்றிதழை பெற முடியும். இப்போது பள்ளிகளில் சென்று அந்த பணிகளை வருவாய்த்துறை ஆற்றி வருகிறது. ஆகவே பள்ளி கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து டேட்டா என்று சொல்லப்படுகிற அவருடைய முகவரி, அதேபோல கல்வி தகுதி, சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை QR கோடு மூலமாக வழங்கலாமா என்பதை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். 2 துறையும் இணைந்து பேசியதற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். ஜாதி சான்றுகளை பொறுத்தவரையும் அந்த கல்விக்கூடத்திலே ஆசிரியர் கேட்கின்ற அதற்கு மட்டும் 10, 12 அங்கே சான்றிதழ் வழங்குவதற்கு துறையின் சார்பாக தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெறும். அதே நேரத்தில் நாம் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மாணவர் நலன் கருதி அவருடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து